பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறது கர்த்தருக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 29வது சங்கீதத்தில் 11வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 3 காரியத்தை சொல்லுகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, உங்களை எல்லாம் தமது ஜனன்னு சொல்றாரு. நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைங்க. அவருடைய ரத்தத்தை கொடுத்து கிரயமாக கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. நம்ம படுற கஷ்டத்துக்கு கர்த்தர் சும்மா இருப்பாரா? மனுஷன் சும்மா இருப்பான், கூட பிறந்தவங்க சும்மா இருப்பான், மனைவி சும்மா இருப்பான், கணவன் சும்மா இருப்பான், நண்பர்கள் கூட சும்மா இருப்பாங்க உதவி செய்ய முடியாமல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தம்முடைய பிள்ளையாக பார்த்து உனக்கு பலன் கொடுக்கு. எதுலெல்லாம் பலன் இழந்தீங்களோ, எந்தெந்த காரியத்தில் பலன் இல்லாமல் நிற்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். பலனை கர்த்தர் தருவார், மனுஷன் தருகிற பலன் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார். எதுலெல்லாம் சமாதானத்தை இழந்திருக்கிறீங்க? வேலையிலையா, குடும்பத்திலையா, தனிப்பட்ட முறையிலையா? சமாதானத்தை இழந்ததுனால நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா? இவை எல்லாவற்றையும் காற்றிலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கைவிட மாட்டார். மனுஷன் கைவிட்ட மாதிரி கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களாம் அவருடைய பிள்ளைகளாம், உங்களை அவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அவர் என்னன்னு கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடணும். உங்களோட வாழ்க்கையில் பலன் இல்லாத சூழ்நிலைகளில், சமாதானம் இல்லாத நேரத்தில், ஆசீர்வாதம் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்க. பலன் இல்லையா? பலனை கொடுங்க. இந்த வியாதியை மாற்றுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆண்டவர், எனக்கு பலன் போயிருச்சு ஆண்டவர், இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் அப்படியே திக்கற்றவனாக நிற்கிறேன், அனாதையாக நிற்கிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியவே தெரியலன்ற நேரத்தில் ஆண்டு சமத்தில் அப்பான்னு கூப்பிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.